வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே ஒரு சாதாரண ப்ளவுஸ் வச்சு எப்படி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வெட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ப்ளவுஸை வச்சு, அதாவது நார்மலாக உள்ள ஒரு ப்ளவுஸை வச்சு பிரின்சஸ் கட் வித் போட் நெக் மற்றும் கை வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் பஃப் கை வச்சு எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் நார்மலாக ப்ளவுஸில் உள்ள அளவை விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்பு சுற்றளவு மொத்தத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கலாம். அதை தவிர்த்து வந்து வேறு எதுவும் அதிகமாக வந்து மார்பு சுற்றளவு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும், கழுத்தோட உயரத்துக்கேற்ப மார்பு சுற்றளவு மாறும் அப்படிங்கிறது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இது போட் நெக் அப்படிங்கிறனால வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு அளவு ப்ளவுஸ்லேருந்து இருக்கிறத விட அதிகமாக தான் வைக்கணும், வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவுக்கு முதல் வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து நம்ம மார்பு சுற்றளவு அப்படின்ட்டு. எப்போவுமே நீங்கள் போட் நெக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷோல்டர்கிட்ட வந்து தையல் தச்சு முடிய 2 இன்ச்சு அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும். அதுக்கு மீதி உள்ளதை அப்படியே வந்து நீங்கள் வந்து கழுத்துக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டரோட அளவு நான் 15 இன்ச்சு வச்சுருக்கேன். 2 இன்ச்சு போக கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 இன்ச்சு அளவுக்கு போட் நெக்குக்கு கழுத்தோட அளவுக்காண்டி நான் வச்சுருக்கேன். கழுத்தோட உயரம், பின் கழுத்தோட உயரம் ரெடியாக 3 இன்ச்சு உயரமாக வரும். அதே போல் முன்கழுத்தோட உயரம் ரெடியாக 3.5 இன்ச்சு அந்த மாதிரி வந்து இதில் வந்து வைக்க போகிறேன். ஸோ மார்பு சுற்றளவு நல்லா பாருங்கள். ஸோ ஏற்கனவே வச்ச அளவை விட, அதாவது வந்து இந்த ப்ளவுஸுக்கு மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 38 இன்ச்சு 39 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்லக்கூடியது நீங்கள் எந்த ப்ளவுஸ்னாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இதுதான். 38 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 41 இன்ச்சு வரைக்கும் வைக்கணும். அதாவது ரெடி அளவை வந்து ஒரு 3 இன்ச்சு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் அளவுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து இதில் வந்து மாற்றங்கள் செஞ்சுக்கலாம். பட் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு வந்து மார்பு சுற்றளவு நார்மல் ப்ளவுஸில் இருக்கோ அதை விடையும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது எதுக்குன்னா கழுத்தோட அமைப்பு வந்து இழுத்தே கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப கிச்சுன்னு எனக்கு வேணாம், கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காகவே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டனால 3 இன்ச்சு வச்சுருக்கேன். கிச்சுன்னு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2 இன்ச்சு மட்டுமே எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதில் வந்து வேறு எதுவும் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி ப்ளவுஸை நார்மல் ப்ளவுஸ்லேருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்களோ போட் நெக்காக, அப்படி பண்ணும்போது உங்களுடைய தேவைக்கேற்ப நீங்கள் வந்து அளவுகள் வந்து மாற்றிக்கலாம். போதுமான அளவுன்னு சொன்னால் 2 இன்ச்சே போதுமானது. ரொம்பவே கரெக்டான அளவு 2 இன்ச்சு, அளவை விட எக்ஸ்ட்ராவாக இருந்தால் போதும். அப்படி இல்லை லூஸாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுடைய அளவுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இதில் இன்னும் சொல்லப்போனால் பட்டியும் வரப்போகுது, வித் பிரின்சஸ் கட்டும் வரப்போகுது, அதற்கேற்ற போல் வந்து போட் நெக்கும் வரப்போகுது. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பட்டிக்கு உண்டான துணி வந்து தனியாக வந்து நான் வெட்டி வச்சுட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து கை வந்து வெட்டிக்கலாம். கையோட அளவு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை தான் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். அதை விட வந்து எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆம்கோல் சுற்றளவு மட்டும் நான் மொத்தத்தில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது வந்து போட் நெக் அப்படிங்கிறனால ஏற்கனவே வந்து அதற்கேற்ற போல் நம்ம மார்பு சுற்றளவு வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து ஆம்கோல் சுற்றளவு மட்டும், முனிக்கை சுற்றளவு அதே தான், ஆம்கோல் சுற்றளவு மட்டும் மொத்தத்தில் 1/2 இன்ச்சு நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். அண்ட் ஆல்சோ இதில் வந்து கை வந்து பஃப் கையும் வரப்போகுது. கையோட அளவை விட ஒரு தையல் அளவு சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் பண்ணல நான். அதாவது எதற்காக இதை விஷயம்லாம் சொல்கிறேன்னா, இப்போ கையோட நடுப்பகுதியை ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறத பாருங்கள். கையோட ஒரிஜினல், கீழே பிடிமானம், இப்போ ஒரிஜினல் வெட்டக்கூடிய அளவு. அதே போல் முன்பாகம் ஒரிஜினல் அண்ட் வெட்டக்கூடிய அளவு. அவ்வளோதான். எதற்காக இந்த விஷயம்லாம் சொல்கிறேன்னா,
இப்போ நீங்கள் ஒரு நார்மலாக வந்து அளவு எடுத்து போட் நெக் வெட்டுறோம், போட் நெக் வந்து தைக்கிறோம், அந்த ப்ளவுஸை வச்சு அப்படியே வெட்டுறோம்னா அது வந்து வேறு மாதிரி நம்ம வந்து பண்ணணும். பட் இது வந்து நார்மலாக உள்ள ஒரு ப்ளவுஸ். ஸோ இதற்கேற்ற போல் நம்ம எப்படி உடம்பு சுற்றளவை மாற்றணும், ஷோல்டர் அளவு எப்படி மாற்றணும், இந்த ஆம்கோல் சுற்றளவு எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதற்காகத்தான் முக்கியமாக இதை அழுத்தி சொல்கிறேன், வேறு எந்த காரணமும் அல்ல. ஸோ இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இதே ஒரு நான் வெட்டக்கூடிய ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு போட் நெக்காக இருக்குன்னா அதில் என்ன இருக்கோ அப்படியே வெட்டிட்டா போதும், வேறு எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கையோட அளவு அதுதான். கையிலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்கோல் சுற்றளவு மொத்தத்திலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்துருக்கேன். அது போக இங்கே பாருங்கள், கரெக்டாக மிடில் பகுதியில் மட்டும் நான் வந்து இந்த ஃப்ளீட்டுக்காண்டி கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் வந்து வளர்த்து விட்டு கிராஸ் பண்ணி வெட்டியிருக்கேன், அவ்வளோதான். அதை தவிர்த்து நான் வேறு எதுவுமே பண்ணலை. சுருக்குக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம எந்த துணியை விட தேவையில்லை. இந்த மாதிரி லேசாக வளைச்சி விட்டுறா போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சுருக்கம் வந்து தூக்கி நல்லா வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. கை வந்து நம்ம வெட்டிட்டோம். அளவு ப்ளவுஸில் எப்படி இருந்ததோ மோஸ்ட்லி நான் வந்து டேப்பே தொடவே இல்லை. அதில் என்ன இருந்ததோ அளவு ப்ளவுஸில் அப்படி அப்படியே வந்து வச்சு நான் வெட்டியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி வந்து இருந்ததுன்னா இது வந்து அளவுகள் வச்சு சொல்லும்போது டேப்பு வச்சு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ முன்பாக வெட்ட போகிறேன். இப்போ வந்து டேப்போட உதவி வந்து நமக்கு தேவைப்படும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நம்ம பேக் தட்டை வச்சுட்டு ஃப்ரண்ட் தட்டுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ, மார்க்கிங் எப்படி பண்ணணுமோ அது மாதிரி வந்து நம்ம மார்ஜின் வந்து பண்ணிக்கலாம். பட் இது பிரின்சஸ் கட் அப்படிங்கிறதுனால டாட் வரைக்கும் வந்து அளவு எடுத்தால் போதும். அதற்கடுத்து வரக்கூடியது எல்லாமே வந்து தனியாக வந்து சைடில் வரக்கூடிய ஜாயின் பண்ணக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கிராஸில் வந்து போடணும், ஃபுல் கிராஸில். இது நெட்டு, இது வந்து நெட்டில் போடுறது வந்து கழுத்து பாகம் மட்டும் நெட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ சைடில் உள்ள துணி இருந்தாலும் அந்த அளவுகளை வந்து மேலே வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். தேவைப்படும் பட்சத்தில் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். முன் சுற்றளவு முன் உயரம் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு இருக்குது. நான் 1 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நேர் கட்டிங்னு வரும்போது அளவை விட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 இன்ச்சு சேர்த்து வைக்கிறது வழக்கம் தானே, அதனால் சொல்கிறேன். இப்போது டாட்டோட அளவு என்ன வேணால் இருக்கலாம். இப்போ நார்மல் ப்ளவுஸ், பட் நம்ம வந்து இப்போ வந்து போட் நெக்காக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது டாட்டோட அளவு இப்போது 4 இன்ச்சுன்னா 4.5 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்துக்கணும். காரணம் என்னென்னா நம்ம வெட்டுறோம், அந்த பிடிமானத்துக்கு 1/2 இன்ச்சு துணி வேணும், அதனால் அந்த 1/2 இன்ச்சு வந்து சேர்த்துக்கணும். ஸோ அந்த தையல் போக உங்களுக்கு வந்து 3.5 இன்ச்சுனா 3.5 இன்ச்சு, 4 இன்ச்சுனா 4 இன்ச்சு உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் முன் கழுத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு வர்ற மாதிரி வச்சுக்கிறேன். 4 இன்ச்சு மார்ஜின் பண்ணால் 3.5 இன்ச்சு வரும். இப்போ மிடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அளவு இருக்கோ அதே போல் 1.5 இன்ச்சு நம்ம ஷேப்புக்கு வைப்போம் இல்லையா, அந்த அளவு அப்படியே வச்சுக்கலாம். டாட்டோட அமைப்புக்கு 3 இன்ச்சு அளவு வச்சுக்கிறேன். இதுலேருந்து ரைட்டில் அப்படியே ஒரு கிராஸ், அவ்வளோதாங்க. போட் நெக் பிரின்சஸ் கட் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்துடும். அதாவது நார்மல் ப்ளவுஸ்லேருந்து வெட்டும்போது நீங்கள் இப்படி தான் வந்து கன்வெர்ட் பண்ணி வெட்டி ஆகணும். இப்போ வந்து எப்போவுமே வழக்கம் போல் நம்ம எடுக்கக்கூடிய அந்த கவர் தட்டில் உள்ள அளவை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதையுமே மார்ஜின் பண்ணி நம்ம வெட்டிக்கிட்டால் நல்லது. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து கவர் தட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து வெட்டியிருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வெட்டிக்கலாம். பிரின்சஸ் கட் ரெடி, கட்டிங் ரெடி. ஸோ நிறைய பேர் வந்து இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ரொம்பவே சுலபமான ஒரு விஷயந்தான் இது. ஸோ டென்ஷனே ஆக தேவையில்லை, ரிலாக்ஸாக உங்களுடைய வேலையை செய்யலாம். ஃப்ரண்டில் வந்து போடக்கூடிய நம்ம நடு டாட். இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா
சைடில் வரக்கூடிய அந்த கிராஸ் அமைப்பை வந்து நம்ம வந்து வெட்ட போகிறோம். கிராஸோட அமைப்பு நம்ம ஆம்கோல் அளவு எல்லாமே வந்து நம்ம முன்பாகத்திலேயே எடுத்துட்டோம், கழுத்தோட அமைப்பில் எடுத்துட்டோம். அப்படிங்கும்போது இந்த கிராஸோட அமைப்பு வந்து நம்ம வந்து எதுலேருந்து எடுக்க போகிறோம்னா, இந்த வெட்டின துணியிலேருந்து கிராஸ் எது ஃபுல் கிராஸ் வருதோ அது வந்து அமைக்கலாம். இதில் வந்து ஆம்கோல் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே முன்பாகம் வெட்டியிருக்க அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்துக்கணும். அதாவது இப்போ நீங்கள் வெட்டக்கூடிய இந்த பகுதியில் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். அதுவே டாட் வரக்கூடிய மிடில் பகுதியில் வந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் சேர்த்துக்கணும். கீழே டாட் நீங்கள் வந்து பிடிப்பீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சு. ஸோ இதுதான் பிரின்சஸ் கட்டோட அமைப்பு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து முன்பாகத்தோட அமைப்பு ஏற்கனவே நான் வந்து அதில் பேக் தட்டில் மார்ஜின் பண்ணி வச்சுருந்தனால அதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கிராஸ் எடுத்தாச்சு. ஆல்ரெடி மிடில் வந்து நார்மலாக எங்கே முடியுதோ அதிலேருந்து பாருங்கள், ஆம்கோலில் 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன், கீழேயும் 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன், மிடில் பகுதியில் 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்ஜின் பண்ணி வெட்டும்போது தனியாகவே வெட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து திரும்ப வந்து நம்ம அந்த துணி மேலே ஏற்கனவே வெட்டியிருக்கிற அந்த கிராஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிராஸை வந்து வச்சு வெட்டி தான் ஆகணும். பட் யூஷுவலாக நீங்கள் வெட்டக்கூடியது இதுதான், டிராயிங் பண்ணி வெட்டக்கூடியது இதுதான். இந்த மாதிரி வந்து வெட்டிக்கோங்க. தாராளமாக நார்மல் ப்ளவுஸை நீங்கள் வந்து இப்போது போட் நெக் மற்றும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸாக மாற்றியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், 1/2 இன்ச்சு அளவுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே அந்த அளவு விட கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சேர்ந்து இருந்துச்சுன்னா 1/2 இன்ச்சு அளவுக்கு போதும், மீதி உள்ளதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இது எல்லாமே வெட்டியாச்சு. அடுத்ததாக நம்ம பண்ணக்கூடியது இந்த ப்ளவுஸுக்கோட பட்டியோட அமைப்பு. இந்த பட்டியோட அமைப்பு நார்மலாக வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் வெட்டினீங்கன்னா இந்த டாட்டு பிடிமானம் போக அதை பிடிச்சி வச்சு அதுக்கப்புறமா வந்து பட்டி வந்து வெட்டுவீங்க. பட் இதில் வந்து அப்படி இல்லை, வெட்டின துணியை அப்படியே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மிடில் அளவு, அது மிடில் அளவு எந்த இடத்துல முடியுதோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. சைடில் வந்து 1/2 இன்ச்சு ஏற்றிக்கோங்க, முன்பாகத்தில் 1/2 இன்ச்சு ஏற்றிக்கோங்க. அவ்வளோதான் பட்டியோட அமைப்பு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வெட்டும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு உண்டான விஷயந்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே இப்போ வெட்டியாச்சு. கழுத்தோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணும்போது கூட தேவைப்பட்டால் வெட்டிப்பேன். ஏன்னா இதிலேருந்து தானே வெட்ட போகிறோம். அப்படிங்கும்போது இப்போ வந்து நம்ம மெயின் பீஸ், அதாவது புடவை துணியில் வந்து இப்போது ஆஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதில் போடும்போது கூட சில நேரங்களில் வந்து கைக்கு அந்த ஜருகை வரும், அந்த கரை வரும், அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டான இடத்துல வந்து நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து கரை இருந்ததுன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கிட்டு அதற்கேற்றாற் போல் நம்ம வந்து ப்ளவுஸோட அமைப்பை மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் வந்து கரை வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும், சில நேரங்களில் வந்து முந்தானி வந்து நம்ம வெட்டக்கூடிய பகுதியில் இருக்கும் கரை வந்து. அப்படிங்கும்போது இப்போது இதை வந்து நெட்டு பீஸில் தான் எப்போவுமே போடணும். ஸோ இந்த பாகத்தில் வந்து கரை வரனால கரையை வந்து நம்ம அப்படியே போட்டு கையை மட்டும் எடுத்துகிட்டு பேக் தட்டு ஃப்ரண்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் நம்ம போட்டுக்கலாம். கரை வந்ததுன்னா அதை கேட்டார் போல் வெட்டிக்கணும். ஓகேங்களா. ஓகே, கை வந்து நம்ம இப்போ வெட்டிட்டோம். அதற்கடுத்து இப்போது இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ்னால் ப்ளவுஸு எப்படி நம்ம போடுறோமோ கரை வசத்தை சைடில் வச்சு அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இதில் நம்ம வந்து பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு அண்டு சைடில் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த கிராஸ், முழு கிராஸும் இதில் வந்து அமைச்சிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் வந்து கரவசம் வரக்கூடியதை நம்ம ப்ளவுஸோட பட்டிக்கு வந்து அமைச்சிக்கலாம். ஓகேங்களா.
ஸோ இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். வெட்டுறதுக்கு முன்னாடியே எந்த இடம் கரெக்டாக இருக்கும், எப்படி போட்டால் நம்ம வந்து துணியும் வந்து கரெக்டாக எடுக்கணும், பட்டிக்கு வேணும் அண்ட் அதே நேரத்தில் எல்லாத்துக்குமே வேணும் அப்படிங்கும்போது ஸோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் முன்பாகம், பின்பாகம், அப்புறம் சைடில் வரக்கூடிய பகுதி, இதை மெயினாக வெட்டிட்டோம்னா அதற்கப்புறம் சைடில் கை வெட்டினது போக இன்னொரு பக்கம் கரை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து நம்ம வந்து பட்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எளிமையாக முடிஞ்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ நார்மல் ப்ளவுஸ்லேருந்து ஒரு ப்ளவுஸை பிரின்சஸ் கட்டு மற்றும் போட் நெக்கை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க. உங்கள் அனைவருக்கும் இதே போல் ப்ளவுஸ் சூப்பராக வந்து அமைகிறதுக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பண்ணிக்கோங்க. டெய்லரிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருங்க. உங்கள் அனைவரும் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம். மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.